டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் சென்னை அம்பத்தூரில் உள்ள அரசு டாஸ்மாக் கிடங்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மத்திய சென்னை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக் மாவட்ட மேலாளரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அதில் தற்போது டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதால் இதனை திரும்பப் பெற வேண்டும் எனவும், ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் டாஸ்மாக் பணியாளர்களின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே எரிச்சநத்தம் கிராமத்தில் இருந்து அழகாபுரி செல்லும் சாலையில் தனியார் மினரல் வாட்டர் நிறுவனத்தின் இரவு நேர காவலாளியாக இருந்தவர் குமிழங்குளம் சவுந்தரராஜன். இவர் இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் அவர் அணிந்திருந்த 3.5 பவுண்ட் தங்கச் செயினும் 1 பவுண்ட் தங்க மோதிரமும் கொள்ளை போயிருந்தது தெரியவந்தது. இதனால் நகைகளுக்காக கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி வேண்டும், பெண் மருத்துவர்களை பாதுகாத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் மருத்துவர் சிவநாராயணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவர்கள், தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து கலந்து கொண்டனர். மருத்துவ சங்க கிளையின் சார்பாக பெண் மருத்துவர் மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் கடந்த 9ஆம் தேதி அன்று பாலியல் வன்மை கொடுமைக்கு உள்ளாகி இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு, அவர்களுடைய இறப்பை நீதிக்கு கேட்டு நேர்மையான முறையில் நடத்துவதற்காக நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அதனால் இந்த ஒரு நாள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டம் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை அவசரமில்லா சிகிச்சை போராட்டம் நிறுத்தம் நடைபெறுகிறது. இதற்கு பொதுமக்களின் ஆதரவும் வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பயணியர் விடுதி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏஐடியூசி மாவட்ட செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் காசி விஸ்வநாதன், மாவட்ட செயலாளர் லோகநாதன், மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், கட்டுமான தொழிற்சங்க செயலாளர் சேது ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். மேலும் கோவில்பட்டி இளையரச நேந்தல் ரோட்டில் அமைந்துள்ள ரயில்வே சுரங்கப்பாதையின் இருபுறமும் பொதுமக்களின் போக்குவரத்திற்கு ஏற்பட்டுள்ள இடையூறுகளை போக்கும் விதமாக உடனடியாக அணுகுசாலை அமைத்து தர வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்துக்குட்பட்ட திருப்பனந்தாள் பேரூராட்சி வணிக வளாகத்தில் மாவட்ட அகில இந்திய விவசாயிகள் சங்க மகாசபா ஆலோசனைக் கூட்டம் மாநில விவசாய சங்க குழு தலைவர் கண்ணையன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோயில் மடம் குத்தக விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அடையாள அட்டை வழங்க வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைத்திட வேண்டும், ஒன்றிய அரசின் 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதியான பாட்டவயல் சோதனைச் சாவடி அருகே சாலையோரம் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து கடைகள் கட்டப்பட்டு இயங்கி வந்தன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி கூடலூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, உதவி வன பாதுகாவலர் அரவிந்த் தலைமையில் வனச்சரகர் ரவி மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் கட்டப்பட்டுள்ள கடைகளை அகற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நகரிக்குப்பத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்தில் 49வது காவலர்கள் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெற்கு பகுதி ஐஜி சரவணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பயிற்சியில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு ஐஜி சரவணன் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்.
செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையே தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் மின்சார ரயில்கள் தினமும் தாமதமாக வருகின்றது. இந்நிலையில் வழக்கத்திற்கு மாறாக 30 நிமிடங்கள் தாமதமாக வருவதால் குடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் 30 நிமிடங்கள் ரயில்கள் நின்று செல்வதால் செங்கல்பட்டில் இருந்து சென்னை நோக்கி வரும் பயணிகள் குடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் இறங்கி பேருந்தில் பயணிக்க வேண்டிய நிலை உருவாகி வருகின்றது. இதுகுறித்து கேள்வி எழுப்பி குடுவாஞ்சேரி ரயில் நிலைய அதிகாரிகளிடம் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் குடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புத்திரகவுண்டன் பாளையம் ஏத்தாப்பூர் பேரூராட்சியில் 13வது வார்டு குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் வேலன். இவர் இரவு வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு தனது வீட்டின் முன்பு விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை வீட்டிற்கு வெளியே வந்து பார்க்கும்பொழுது வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக வீட்டின் முன்பிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 2 மர்ம நபர்கள் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய மருத்துவர் சங்கமும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இணைந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஒருநாள் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் மற்றும் அமைதி ஊர்வலத்தை நடத்தினர். இதில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். சிவகங்கை அருகே சக்கந்தியில் முனீஸ்வரர் கோவில் காளையின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 14 காளைகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 126 வீரர்களும் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விழாக்குழு சார்பில் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி நத்தமேடு பகுதியில் ஆதாரம் இல்லாமல் கல்வி, வேலைவாய்ப்பில் தலித் மக்கள், மாணவர்கள் இடஒதுக்கீடு இல்லாமல் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என கூறி ஆளும் பாஜக என்ஆர் கூட்டணி அரசை கண்டித்து 5ஆம் கட்டமாக கருப்பு கொடி ஏந்தியும் அம்பேத்கர் படத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வேல்முருகன், சசிகுமார், சுப்பிரமணி மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை வியாசர்பாடி மல்லிப்பூ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சத்யதாஸ். ஆட்டோ ஓட்டுநரான இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு சியாமலா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 6 வயதில் பிரீத்திமா, 2 வயதில் பிரித்திகா என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சியாமலா 3வதாக கர்ப்பமான நிலையில் இவர்களின் நண்பர்களான கணேஷ் மற்றும் அவரது மனைவி சரண்யா இருவரும் சேர்ந்து சத்யதாஸிடம் உங்களுக்கு பிறக்கும் 3வது குழந்தையை தங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டதோடு அதற்கு 2 லட்சம் பணம் அளித்து உள்ளனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி சியாமலாவுக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் இவர்களும் ஒப்புக்கொண்டதைப் போன்று குழந்தையை கணேஷ், சரண்யா தம்பதிக்கு விற்றுள்ளனர். இவர்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு தலைமறைவான நிலையில் தற்போது குழந்தையின் தாய் ஷியாமலா தனது குழந்தை தனக்கு வேண்டும் என கூறி தனது தாயுடன் வந்து வியாசர்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையை வாங்கி சென்ற கணேஷ், சரண்யா தம்பதியினரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் குடோனிலிருந்து 265க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு மதுபானங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த குடோன் வளாகத்திலேயே மாவட்ட மேலாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. லாரிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மதுபான பாட்டில்களை பெட்டி பெட்டியாக ஏற்றி அனுப்புவது வழக்கம். இதனை டாஸ்மாக் ஊழியர்கள் ஆய்வு செய்து அனுப்பப்படுவது வழக்கம். தற்போது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் பணி காலியாக இருப்பதால் கிழக்கு மாவட்ட மேலாளர் ரேணுகா பொறுப்பு அதிகாரியாக அதனை நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் காக்கல்லூரில் உள்ள டாஸ்மாக் குடோனில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் காணாமல் போனதாக செய்திகள் வெளியானது. இதன் எதிரொலியாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ரேணுகா தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், வைத்தீஸ்வரன் கோவில், சட்டநாதபுரம், காத்திருப்பு, செம்பதனருப்பு, அல்லிவிளக்கம், புத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் பயிற்சி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் இருப்பிட மருத்துவரிடம் சென்று சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த AP முருகானந்தம், மருத்துவ மாணவி பாலியல் வழக்கில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், தற்போது இந்த வழக்கு CBI விசாரித்து வருகிறது. அதேபோல் முன்தினம் கோவை பயிற்சி மாணவி பாலியல் ஆக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள், மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவ மேற்படிப்பு பயிற்சி பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றவாளிகளை கண்டித்தும், இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க கோரியும் பயிற்சி மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணியில் ஈடுபடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செக்கடி தெருவை சேர்ந்தவர்கள் கலைசெல்வம், சோலை விஜய் தம்பதியினர். இவர்களது மகள் ரக்ஷனா கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் ஆரம்ப கல்வியை கோவில்பட்டி நாடார் நடுநிலைப் பள்ளியில் பயின்றபோது தமிழ் எழுத்துக்களையும் ஆங்கில எழுத்துக்களையும் பின்னோக்கி எழுதும் பயிற்சியை மேற்கொண்டார். அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள் பின்னோக்கி எழுதும் பயிற்சிக்கு ஊக்குவித்ததால் பின்னோக்கி எழுதும் பயிற்சியே கடந்த 10 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தற்போது ஆங்கில சொற்கள் மற்றும் தமிழ் சொற்கள் மற்றும் தமிழ் தொடர்களையும் பின்னோக்கி வேகமாக எழுதும் திறன் படைத்துள்ளார். இந்நிலையில் ஈவேகன் சேவை NGO அமைப்பின் அகில இந்திய தலைவர் கணேஷ்குமார், பொருளாளர் செல்வி, செயற்குழு உறுப்பினர் மணி மற்றும் கோவில்பட்டி லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சீனிவாசன் ஆகியோர் மாணவியின் திறமையை அறிந்து மாணவியின் இல்லத்திற்கு நேரில் சென்று மாணவியை வாழ்த்தி பாராட்டி பரிசுகளை வழங்கினர். திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து போலீசார் கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தீவிர தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது புதிய பேருந்து நிலையம் அருகில் NRK புரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டதில் ஒரு வீட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து புகையிலைப் பொருட்களை பதுக்கி வைத்து கடைகளுக்கு சப்ளை செய்து வந்த சிவன் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த 123 கிலோ எடை கொண்ட ஹான்ஸ் குட்கா புகையிலை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர்.